நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஏற்படுத்தி தந்த இந்த நல் வாய்ப்புக்காய் தேவாதி தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷமாக இந்த தியான நேரத்திலையும் கூட 6வது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆமென் தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காய் கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். சிலுவையில் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்தின் வேளையிலும் கூட 7 வார்த்தைகளை ஆமென் அவர் பேசினார். ஆமென். 6வது வார்த்தையாக யோவான் 19வது அதிகாரத்தின் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 19வது அதிகாரத்தின் 30வது வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். முடிந்தது என்று இயேசு என்ன பண்ணுகிறார்? சிலுவையிலே சொன்னார். சிலுவையிலே இயேசு எவற்றையெல்லாம் முடித்தார் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பதாக அப்படியே கண்களை மூடி பரலோக தேவன் ஆமென் நமக்காய் சிலுவையிலே முடித்த காரியத்தை ஆமென் நமக்கு கர்த்தர் ஆமென் விளங்க பண்ணி தரும்படியாக ஜெபிக்கலாமே. ஸ்தோத்திரமாவியானவரே, கிருபையாய் நீர் பாராட்டின நல்ல தருணத்திற்காய் கர்த்தருக்கு கோடி நன்றியப்பா. ஆமென். நாங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைகளை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு வேண்டிய கிருபையையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்தும். தெய்வ கரத்தில் எங்களை முழுவதும் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவையிலே இயேசு எவைகளை எல்லாம் செய்து முடித்தார் என்று தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய ஆயுசு நாட்களிலே ஒரு முடிவு என்பது நிச்சயமாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வந்தார் என்று ஆமென் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது. இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்தாராம். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்த சரீர பிரகாரமாய் இருந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இருந்ததாம். அதை கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமான அவருக்குள் வாசமாய் இருந்தது. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்த அவர் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே இவர் கொண்டிருந்தார். ஆமென். அப்போ சரீர பிரகாரமான அவருடைய வாழ்நாள் முடிவுக்கு வருகிறது. ஆமென். அதை கூட இயேசு இந்த இடத்தில் முடிந்தது என்று என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லி இருக்கலாம். ஆமென். 2வதாக எதையெல்லாம் முடிவுக்கு வந்தது? தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்தார். இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது. இயேசுவினுடைய வளர்ந்த சூழ்நிலைகள், அவர் வளர்ப்பை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பாடு மரணங்களை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் சங்கீத புஸ்தகங்களையும் கூட அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வார்த்தை இருக்கிறது. இப்படி இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் அந்த சிலுவையின் பாடு மரண வேளையிலே நிறைவேறி முடிந்தது. இந்த காரியத்தை இயேசு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது என்று இயேசு என்ன பண்ணினா சொல்லி இருக்கிறார். 3வதாக
இயேசு எதை இந்த பூமியிலே முடித்தார்? யோவான் 14 அதிகாரத்தின் 34 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 14:34 வாசிக்கும் பொழுது, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பினார். அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணினார்? செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே இயேசுவினுடைய போஜனமாயிருக்கிறது. அப்போ பிதாவின் சித்தம் என்ன? ஒருவர் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இயேசுவை அவர் உலகத்திற்கு அனுப்பினதற்கு காரணம், இந்த முழு மனித குலமும் அவர் நிமித்தமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பினார். இந்த யோவான் 4 அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன காரியம் என்றால், சமாரியா நாட்டிற்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயானவளை இயேசு ஸ்திரீயோடு கூட பேசுகிறார். சமாரியா நாட்டுக்கு போகும்பொழுது இயேசுக்கு ஒரு சீஷர்களுக்கு பசி உண்டாகிறது. இயேசு அங்கே யாக்கோபு ஏற்படுத்தின கிணற்றறையில் இருக்கிறார். சீஷர்கள் போய் புசிக்கும்படியான ஆகாரத்தை வாங்கி வரும்படியாக போகிறார்கள். அந்த வேளையில் தான் அந்த சமாரியா ஸ்திரீயை இயேசு பார்த்து அவர் அந்த ஸ்திரீயோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை குறித்து இயேசு அங்கே அவளோடு கூட பேசுகிறார். சீசர்கள்ட்ட இயேசு சொல்லும்பொழுது இப்படியாக சொல்லுகிறார். யோவான் 4 அதிகாரம் 32 வசனத்தில், யோவான் 4 அதிகாரம் 32 வசனத்தில், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அவர் புசிப்பதற்கு சீஷர்கள் அறியாத போஜனம். என்ன போஜனம்? சமாரியா ஸ்திரீனுடைய ரட்சிப்பு தான் அந்த போஜனம். பிதாவினுடைய சித்தம், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவது தான், இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவது தான் பிதாவினுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதிலே இயேசு இங்கே முன்னுரிமை கொடுக்கிறார். அவருக்கு சரீர பிரகாரமாக போஜனம் தேவைப்பட்டு இருந்தது. ஆனால் சரீர பிரகாரமான போஜனத்தை பார்க்கிலும் இயேசு இங்கே அவருடைய சித்தம், பிதாவின் சித்தம் என்கிற போஜனத்தை நிறைவேற்றுவதில் மிக முனைப்புடன் ரொம்ப தீவிரமாய் அதில் அவர் தீவிரம் காட்டினார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில். அப்போது இந்த 3 காரியங்களையும் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராகவும் இயேசு இருந்தார். இந்த முழு உலகத்திற்காகவும் சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்பதும் பிதாவின் சித்தம். அதைத்தான் கொல்கோதா மலை கெஸ்தோமனை தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். அந்த சிலுவையின் பாடு மரண வேலையில் கூட இவ்வளவு உபத்திரவம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரிந்தும் கூட சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தம் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தன்னை பிதா எதற்காய் அனுப்பினார் என்பதை அறிந்திருந்தார். அந்த சித்தத்தை அறிந்தவர் மாத்திரமல்ல, அந்த சித்தம் அனைத்தையும் அவர் செய்து முடித்து இருந்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் வாழும் பொழுது நாமும் இது மூலம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? பூமியிலே நம்மை தேவன் அனுப்பினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தை தேவன் என்ன திட்டத்திற்காய் நம்மை இந்த பூமியிலே அனுப்பியிருக்கிறார் என்கிற முகாந்திரத்தை நாம் அறிந்தவர்களாய் அந்த சித்தத்தை செய்து முடித்து நம்முடைய இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்பதாக நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். என்ன நிச்சயம்? நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்திருக்கிறேன் என்கிற நிச்சயம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த நிச்சயம் உடையவராய் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது முடிந்தது அவர் வேற எதை செய்து முடித்தார் என்கிற காரியத்தை தியானிக்க போகிறோம். முதல்ல கர்த்தர் எதை செய்து முடித்தா, அவருடைய எந்த காரியத்தை முடிவுக்கு வருகிறது, அவருடைய வாழ்நாள் முடிவுக்கு வருகிறது என்பதை அவர் என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். 2வது
தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவது, பிதாவின் சித்தத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். நான்காவதாக, நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இயேசு என்ன பண்ணுகிறார்? ஆமென், முடிவை உண்டாக்கும்படியா இயேசு சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பதற்காகவே அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். ஆமென். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் அவர் நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், கிறிஸ்து எப்படி நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவாய் இருப்பார்? நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணம் அப்படின்னா என்ன என்பதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ளலாமே. ரோமர் அதனுடைய 7ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம், ரோமர் 7:7. ஆமென். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. நியாயப்பிரமாணம் என்ன? பாவம் இன்னதென்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தினாலே பாவம் உயிர் பெற்றுக் கொள்ளுகிறது. கீழே அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நம்ம புரியும் இந்த வார்த்தைகள். நியாயப்பிரமாணம் தான் ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் உயிர் பெற்று கொள்ளுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா பாவம் அங்கே எப்படி இருக்கும்? செத்ததாக இருக்கும். நியாயப்பிரமாணம் வரப்போய் தான் பாவம் என்கிறது உண்டு என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுகிறான். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வரைக்கும் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், எல்லாரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள். இப்போ நியாயப்பிரமாணத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலியை எப்படி செலுத்துகிறாங்க? வருடதோறும் போய் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இளங்காளையோ ஆட்டுக்குட்டியோ கொண்டு போய் அதன் தலையின் மேல் தன்னுடைய கையை வைத்து அவர்கள் பாவ அறிக்கை செய்து அந்த மிருகத்தை பலியிட வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய பாவம் பரிகரிக்கப்படும், அவருடைய பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இது வருஷம் தோறும் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த இந்த காரியத்திற்கு இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு முடிவை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பாவம் என்கிற பிரமாணத்திற்கு ஒரு நிரந்தரமான முடிவை இயேசு ஏற்படுத்தி கொடுத்தார். மீண்டும் மீண்டுமாக பாவத்திற்கு ஒரு மிருகத்தை பலியிடுவதற்கு தேவையில்லை என்று சொல்லுகிற அந்த நல்ல நிலைமைக்கு நேரே இயேசு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்திலே, வெள்ளாட்டு கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் எதை உண்டு பண்ணி முடித்தார்? பாவத்திற்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி முடித்தார். நித்தியமான மீட்பை அவர் மூலம் நாம் பெற்றுக்கொண்டோம். பாவத்திற்கு ஒரு முடிவை அந்த சிலுவையின் மரண நேரத்தில் அவர் ஏற்படுத்தி விட்டார் என்பதை தான் அங்கே முடிந்தது என்று அவர் என்ன பண்ணுகிறார்? குறிப்பிடுகிறார். அந்த சிலுவையின் மரணத்தில் வேறு நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனிடத்துல பாவம் இருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா,
ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒரு மனுஷனுடைய பாவம் என்ன செய்யும்? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நாம செய்கிற பாவங்கள் நம்மையும் பிதாவாகிய தேவனையும் பிரித்து விடுகிறது. நியாயப்பிரமாண நாட்களில் நாமும் பிதாவாகிய தேவமும் ஒன்றாய் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பில்லாத அனுபவத்தில் இருந்தோம். ஏன்னா பாவத்திற்கு நாம் மீண்டும் மீண்டுமாக பலியிட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாவத்தில் ஒரு நிரந்தரமான விடுதலை இல்லை. எப்ப அந்த குடும்பத்தை பாருப்பா, இந்த குடும்பத்துல பிரிவினைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தினார். எப்பா இவன் குடிய பிதாவுக்கும் இடையில இருந்த அந்த பிரிவினைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தினார். அதைத்தான் எபிரேயர் 4 அதிகாரத்தின் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது. எபிரேயர் 4:16 ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அதுவரைக்கும் கிருபாசன தண்டையில நம்மளால போக முடியாது. ஆனால் இப்போ கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நாம் போக முடியும். காரணம் என்ன தெரியுமா? கொலோசேயர் 1 அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் ஒப்புரவாக்கி கொண்டாராம். எல்லாரையும் ஒப்புரவாக்கினா பிரிவினைகளை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஒப்புரவா அனுபவத்துக்கு நேரே கர்த்தர் நம்மை அழைத்து சென்றார். பிரிவினைக்கு ஒரு முடிவை சிலுவையிலே பிதாவாகிய தெய்வன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமா இந்த முடிவு நமக்கு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நாம் இப்போ தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நம்மளால சேர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் பிரிவினைகளுக்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற காரியம் என்னன்னா, பாவத்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு காரியம். நான் அன்னைக்கு பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி ஆகிலும் இந்த பாவத்தை செய்து விடுகிறேன். பழைய ஏற்பாட்டு நாட்கள் அப்படிதான், பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால முடியவே முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, மீண்டும் மீண்டுமாய் அவர்கள் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. அவர்களால் அவர்கள் பாவத்திலிருந்து நிரந்தரமான முடிவை பழையேற்பாட்டு நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாய் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நிரந்தரமான முடிவை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னால் வெளியே வரவே முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய சிலுவையின் இரத்தத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து உங்களுடைய ரத்தம் என்னை விடுதலை ஆக்கட்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பின்தொடர்கிற பாவத்தை கர்த்தர் இன்றோடு ஒரு முடிவுக்கு கொண்டு வர அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பகை, நம்ம தியானித்தோம், பகையை சிலுவையிலே அவர் கொன்றாராம். பகையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு இடையில சில கருத்து வேறுபாடு, பகை, மாமனார் மாமியாருக்கு, மருமகள் மாமிக்கு இடையில ஒரு பகை, இப்படி பகைகள் அநேக குடும்பங்களுக்குள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பகை மாற வேண்டும், ஒப்புரவாக வேண்டுமானால் அந்த இடத்துல இயேசுவின் ரத்தம் கிரியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம அந்த இடத்துலயும் இயேசுவே உம்முடைய ரத்தம் இந்த இடத்துல கிரியை செய்யட்டும், இந்த பிரிவினையை உம்முடைய சிலுவையில் சிந்தின ரத்தம் மாற்றட்டும் நீங்க விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் அவற்றை மாற பண்ண போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நியாய பிரமாணத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பாவத்திற்கு ஒரு பெரிய முடிவை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தாரே. ஆமென். பகைக்கு, பிரிவினைக்கு ஒரு முடிவை சிலுவையிலே ஏற்படுத்தி கொடுத்தா. நீங்கள் சிலுவையில் சிந்தின உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்கள் மேல் வந்து அமரட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை எடுக்க முடியாமல் போராடுகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு ஒரு மீட்பு உண்டாகட்டும். பகையை சிலுவையிலே கொன்ற இயேசுவின் இரத்தத்தினாலே இன்றைக்கு குடும்பங்களுக்குள் பிரிவினை என்கிற பகையினால் யார்
யாரெல்லாம் வாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லாம் இந்த பிரிவினை என்கிற பகை மாறி போகட்டும். எப்படி பூமியிலும் பரலோகத்திலும் உள்ளவர்களை நீர் ஒப்புரவாக்கினீரோ அப்படியே இன்றைக்கும் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறே. அதே இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லங்களுக்குள்ளும் கடந்து செல்லட்டும். பிரிவினைகள் மாறுபடி விண்ணப்பிக்கிற பிள்ளைகளுடைய இல்லங்களுக்குள்ளே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து செல்லட்டும். ஆவியானவரே, பிரிவினைகள் இன்றோடு மாறட்டும். தெய்வ சமாதானம் இன்றிலிருந்து அவருடைய வீடுகளிலே உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே செய்து முடிக்க போகிற மேலான தயவுக்காய் கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டீர். இந்த விசுவாசத்தோடு நாங்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்னேற வேண்டிய நல்ல கிருபையை தந்து நடத்துங்க. கிருபை பெருகட்டும். தேவரீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.